இந்த 2026ஆம் ஆண்டுல செலவுகளை வந்து தவிர்க்கவே முடியாத ராசிகள் அப்படின்னா நீங்க யார் யாரை சொல்லுவீங்க? செலவுகளை இந்த 2026ல் தவிர்க்கவே முடியாத ராசியில் முதல் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வரப்பையும் சரி, இல்லை அவர் சிம்மத்துக்கு மாறுறப்பையும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா செலவு இருக்கும். இந்த செலவுகளை பொதுவாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சுப விரயம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து வீண் செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீண் செலவு பண்ணாமல் சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ உங்களுக்கு அதுக்கான யோகமும் இருக்குது. ஆனால் வாங்குகிற சொத்து சரியான சொத்தாக வாங்குகிறோமா, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து விரயமாக செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விரயமாக போகாமல் உங்களுடைய காசை வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஹார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனு, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம். அதனால் உங்களுடைய காசு அப்படின்ற விஷயம் வந்து வந்ததுங்க, ஆனால் போன வழியே தெரியலை அப்படின்னு நீங்கள் புலம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சனிக்கிழமையில் வந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து சனிக்கு வந்து ஏற்றுறதா இருக்கட்டும், அதே மாதிரி மனைவி கையில் காசை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க. இது அடுத்து வரக்கூடிய மூணுமே கும்பம், மீனம், மேஷம் அப்படியே வரிசையாக வருது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப 3 பேருமே 7.5 சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீண் செலவுகள் அப்படிங்கிறப்ப கும்பத்துக்கு உங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வீண் விரயமாக மாற்றிக்காதீங்க, சுப விரயமாக மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு திருமணம் மாதிரியான விஷயங்களில், அதுக்கப்புறம் ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கும்பம் வந்து பண்ணலாம். இல்லைனா வந்து அது விரயமாக தான் போகும். காசு அப்படின்னு விஷயம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிங்க. இல்லைனா வீண் செலவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மீனம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வருதுங்க, ஆனால் எங்கிட்டு போகுதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பி நான் கேட்டிருக்கிறேன். மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கேளிக்கைகள்லையும் சரி, அதே மாதிரி ஆடம்பரத்தில் வந்து உங்களுடைய காசை வந்து செலவு பண்ணாதீங்க. ஊருக்காக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கார் வாங்குறேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா வரக்கூடிய காசு வீண் செலவாக தான் போகும். நீங்கள் ஒரு மாடல் வாங்கியிருப்பீங்க, கொஞ்ச நாள்லேயே அதை விட அடுத்த அப்டேட்டான இன்னொரு மாடல் வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிச்சயமாக மனசு நொந்து போயிடுவீங்க, ஐயோ இதை போய் இப்போ வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஆகாமல் இருக்கணும்னா உங்களுடைய ஆடம்பரத்தையும் கேளிக்கைகளையும் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸாக இருக்குது. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்களுக்கும் முக்கியமாக ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் தான் உங்களுக்கு அதிகமாக செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இவங்களை நம்பி ஒரு ஆசை வார்த்தை காட்டுறது, ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 20 லட்சமாக கொடுக்குறோம், ஒரு ஷார்ட் டேர்மில் இவ்வளோ காசு வந்து நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான கடனை உடனே வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய காசுகள் எல்லாம் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 5 ராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும். ரொம்பவே சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம். இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.